சுமார் 7 ஆண்டுகளுக்கும் அதிகமாக இலங்கை கிரிக்கெட்டை நிர்வாகம் செய்து வந்த சம்மி சில்வா தலைமையிலான இலங்கையின் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை இப்பொழுது பதவி விலகி இருக்கின்றது. ஊழல் மோசடிகள், சர்வாதிகார போக்கு என்று பல குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் இயங்கிக் கொண்டிருந்த இந்த கிரிக்கெட் நிர்வாக சபை இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கின்றது. இந்த முடிவு எவ்வாறு எட்டப்பட்டது, இதன் பின்னணியில் நடந்த விடயங்கள் எவை, இந்த பதவி விலகலை தொடர்ந்து இலங்கை கிரிக்கெட்டிற்கு என்ன நடக்கும், அதனை பொறுப்பெடுக்க போவது யார், ஐசிசியின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது போன்ற முழுமையான விவரங்கள் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் தலைவர் சம்மி சில்வா மற்றும் அதன் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஏப்ரல் 29 முதல் அமலுக்கு வரும் வகையில் தமது பதவிகளில் இருந்து உத்தியோகபூர்வமாக விலகியுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே ஆகியோருக்கு இந்த தீர்மானம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வார காலமாக நிலவி வந்த அரசியல் அழுத்தங்கள் மற்றும் ஜனாதிபதியின் நேரடி பணிப்புரையை தொடர்ந்து சம்மி சில்வா தலைமையிலான 7 ஆண்டு கால நிர்வாகம் முற்றுப்புள்ளிக்கு வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 1973 ஆண்டின் 25ஆம் இலக்க விளையாட்டு சட்டத்தின் 31 மற்றும் 34 ஆகிய பிரிவுகளின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கிரிக்கெட் சபையின் நிர்வாகம் தற்காலிகமாக விளையாட்டுத்துறை அமைச்சின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த அதிரடி மாற்றமானது கடந்த பல ஆண்டுகளாக நிலவி வந்த ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிரான ஒரு பாரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் நடந்தவை என்ன? அட்லு கமகே சம்மி சிராஜ் சில்வா இவர் கொழும்பு நாலந்தா கல்லூரியின் முன்னாள் மாணவர் மற்றும் ஒரு பன்முக விளையாட்டு வீரர் ஆவார். 1980ஆம் ஆண்டில் தனது கல்லூரியின் முதல் தர கிரிக்கெட் அணியின் தலைவராக இருந்த இவர் பின்னர் கொழும்பு கிரிக்கெட் கழகத்தின் தலைவராகவும் இலங்கை ஸ்குவாஷ் அணியின் மேலாளராகவும் பணியாற்றினார். 2016ஆம் ஆண்டில் இலங்கை கிரிக்கெட் சபையின் பொருளாளராக நிர்வாக பணிகளில் நுழைந்த அவர் 2019 முதல் 2026 நேற்று பதவி விலகும் வரை அதன் தலைவராக நீண்ட காலமாக பதவி வகித்தார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக பதவி வகித்து வந்த சம்மி சில்வா ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் முறையற்ற நிர்வாகம் தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டு வந்தார். இந்த நிலையிலேயே நாட்டின் தற்போதைய கள யதார்த்தங்களை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிரடி உத்தரவொன்றை பிறப்பித்து அவரை பதவி விலக பணித்துள்ளார். சம்மி சில்வா தனது பதவியின் மூலம் அனுபவித்து வந்த சட்ட விலக்குரிமை தற்போது பறிபோகியுள்ளதால் நிதி முறைகேடுகள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகள் தொடர்பில் அவர் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்தன. ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் கணக்காளர் நாயகம் சமர்ப்பித்த 4 விசாரணை அறிக்கைகள் கிரிக்கெட் நிறுவனத்தில் நிதி முறைகேடுகள், உறவினர்களுக்கு சலுகை வழங்குதல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் நடைபெற்றிருப்பதை உறுதிப்படுத்தியிருந்தன. 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி 302 ஓட்டங்களால் படு தோல்வி அடைந்தது. இதனைத் தொடர்ந்து அப்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசான் ரணசிங்க சம்மி சில்வா தலைமையிலான கிரிக்கெட் சபையை கலைத்துவிட்டு அர்ஜுன ரணதுங்க தலைமையில் ஒரு இடைக்கால குழுவை நியமித்தார். அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த நடவடிக்கையை அங்கீகரிக்கவில்லை. கிரிக்கெட் நிர்வாகத்தில் அரசியல் தலையீடு இருந்தால் சர்வதேச கிரிக்கெட் பேரவை இலங்கை கிரிக்கெட் அணியை தடை செய்யும் என அவர் எச்சரித்தார். இடைக்கால குழுவை கலைத்துவிட்டு மீண்டும் சம்மி சில்வாவிடமே நிர்வாகத்தை ஒப்படைக்குமாறு ரணசிங்கவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அப்பொழுது உத்தரவிட்டிருந்தார். ஆனால் ரொசான் ரணசிங்க இதற்கு அடிபணிய மறுத்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ரொசான் ரணசிங்க மிக கடுமையான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். ஊழல் நிறைந்த சம்மி சில்வாவா அல்லது நேர்மையான விளையாட்டு நிர்வாகமா, யாரை தெரிவு செய்ய போகிறீர்கள் என்று ஜனாதிபதிக்கு பகிரங்கமாக சவால் விடுத்தார். கிரிக்கெட் மாஃபியாவிற்கு எதிராக செயல்படுவதால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் ஜனாதிபதியின் தரப்பில் இருந்தே தமக்கு அச்சுறுத்தல் வருவதாகவும் அவர் அதிர்ச்சியூட்டும் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த உரை நிகழ்த்தப்பட்ட சில மணித்தியாலங்களிலேயே 2023 நவம்பர் 27ஆம் தேதி அன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ரொசான் ரணசிங்கவை அவரது அனைத்து அமைச்சு பதவிகளில் இருந்தும் அதிரடியாக நீக்கினார். இதன்படி ரொசான் ரணசிங்க தனது பதவியை இழந்தார். ரணில் விக்ரமசிங்க சம்மி சில்வாவின் பதவியை பாதுகாத்தார். ஆனால் கிரிக்கெட் ஊழலை பாதுகாப்பதாக மக்கள் மத்தியில் விமர்சனத்திற்கு உள்ளானார். சம்மி சில்வா ரணிலின் ஆதரவுடன் மீண்டும் பதவியில் அமர்ந்தார். இலங்கையின் 1973ஆம் ஆண்டில் 25ஆம் இலக்க விளையாட்டு சட்டம் இந்த பதவி விலக்கலுக்கான அதிகாரங்களை வழங்குகிறது. பிரிவு 32 படி ஒரு தேசிய விளையாட்டு சங்கத்தில் ஊழல், முறையற்ற நிர்வாகம் அல்லது ஒழுங்கினங்கள் நடைபெறும் பட்சத்தில் அந்த சங்கத்தின் பதிவை இடைநிறுத்தவோ அல்லது ரத்து செய்யவோ விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு அதிகாரம் உண்டு. அதன் பிரிவு 33 ஒரு சங்கத்தின் நிர்வாகம் கலைக்கப்படும் போது அல்லது செயலிழக்கும் போது அதற்கு பதிலாக ஒரு இடைக்கால குழுவை நியமிக்கும் அதிகாரம் அமைச்சருக்கு உண்டு.
கடந்த 2023 முன்னாள் அமைச்சர் ரொசான் ரணசிங்க இதே சட்டத்தை பயன்படுத்தி சம்மி சில்வாவை நீக்கிய போது இலங்கை கிரிக்கெட்டை ICC தடை செய்தது. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு இம்முறை சர்வதேச கிரிக்கெட் பேரவையுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இது அரசாங்கத்தின் தலையீடு அல்ல, மாறாக ஒரு பொது நிறுவனத்தின் நிலவும் ஊழலை சுத்திகரிக்கும் உள்நாட்டு நடவடிக்கை என்பதை தெளிவுபடுத்தி இருந்தனர். இதற்கு ICC பச்சை கொடி காட்டியுள்ளதால் கடந்த முறை போல இலங்கை அணிக்கு சர்வதேச தடை விதிக்கப்பட மாட்டாது என்பது உறுதியாகியுள்ளது. இலங்கை கிரிக்கெட் சபையின் தேர்தல் பொதுவாக 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். தெரிவு செய்யப்படும் அதிகாரிகள் 2 ஆண்டு காலத்திற்கு பதவியில் இருப்பார்கள். சம்மி சில்வா 2019 ஆண்டு முதலாக தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். அதன் பின்னர் அவர் தொடர்ந்து பலமுறை போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். முதல் முறை 2019 தொடக்கம் 2021 வரை. இதில் 2019 பிப்ரவரியில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று முதலாக தலைவரானார். 2021 மே மாதம் நடந்த தேர்தலில் போட்டியின்றி மீண்டும் தலைவராக இவர் தெரிவு செய்யப்பட்டார். அதே போன்று 2023 மே மாதம் நடந்த தேர்தலிலும் அவர் போட்டியின்றி தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். மிக அண்மையில் அதாவது 2025 மார்ச் 31 அன்று நடைபெற்ற வருடாந்த பொதுக்கூட்டத்தில் அவர் 4வது முறையாகவும் போட்டியின்றி தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். சம்மி சில்வா தனது பதவி காலத்தில் மொத்தம் 4 முறை தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதில் கடந்த 3 முறையுமே அதாவது 2021, 2023 மற்றும் 2025 கால பகுதிகளில் அவர் எதிர்ப்பின்றி போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு பின்னால் பல காரணங்கள் கூறப்படுகின்றன. இலங்கை கிரிக்கெட் சபையில் வாக்களிக்கும் அதிகாரம் உள்ள உள்ளூர் கழகங்கள் மற்றும் மாவட்ட சங்கங்களை சம்மி சில்வா தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். நிதியுதவி மற்றும் சலுகைகள் மூலம் பெரும்பாலான வாக்காளர்களின் ஆதரவை அவர் முன்கூட்டியே உறுதி செய்ததால் அவருக்கு எதிராக போட்டியிட மற்றவர்கள் தயங்கினர். அதே போல அவர் தனது அதிகார பலத்தை பயன்படுத்தி எதிர்ப்பாளர்களை களத்தில் இருந்து அகற்றினார். அதாவது அவருக்கு எதிராக போட்டியிடக்கூடிய வலுவான நபர்கள் நிர்வாக ரீதியாகவோ அல்லது சட்ட ரீதியாகவோ போட்டியில் இருந்து விலக்கப்பட்டனர். அதே போன்று சில சந்தர்ப்பங்களில் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் தொழில்நுட்ப காரணங்களை காட்டி தேர்தல் குழுவினரால் நிராகரிக்கப்பட்டன. சுருக்கமாக பார்த்தோமானால் 2019 இதுவே அவர் ஒரு தேர்தலை சந்தித்த கடைசி முறை. இதில் ஜயந்த தர்மதாசவை தோற்கடித்த சம்மி சில்வா தலைவரானார். அப்போது கடுமையான போட்டி நிலவியது. 2021 கொரோனா கால பகுதியில் தேர்தல் நடந்தது. அப்போது அவருக்கு எதிராக போட்டியிட யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இதனால் அவர் முதல் முறையாக போட்டியின்றி மீண்டும் தலைவரானார். 2023 முன்னாள் அமைச்சர் ரொசான் ரணசிங்கவின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியிலும் சம்மி சில்வா தரப்பினர் நீதிமன்றம் மற்றும் சட்ட நுணுக்கங்களை பயன்படுத்தி தேர்தலை நடத்தினர். இதிலும் யாரும் அவருக்கு எதிராக போட்டியிடவில்லை. 2வது முறையாகவும் போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டார். கடந்த 2025 மார்ச் 31 நடைபெற்ற தேர்தலிலும் இதே நிலைதான் நீடித்தது. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் அமைவதற்கு முன்னரே இந்த தேர்தல் நடந்து முடிந்ததால் அப்போதும் அவர் 3வது முறையாகவும் போட்டியின்றி தெரிவானார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தேர்தல் முறையானது மிகவும் சிக்கலானது. அதில் வாக்களிக்கும் கழகங்களுக்கு சம்மி சில்வாவின் நிர்வாகம் அதிக அளவில் நிதி வழங்கியதால் அந்த கழகங்கள் அவருக்கு எதிராக போட்டியிட யாரையும் முன்மொழியவில்லை. இலங்கையின் விளையாட்டு சட்டத்தின் கீழ் ஒரு அதிகாரி நிதி முறைகேடு அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக நீக்கப்பட்டால் அல்லது குற்றவாளியாக காணப்பட்டால் அவர் எதிர்காலத்தில் தேர்தல்களில் போட்டியிட தகுதியற்றவராக கருதப்படலாம். இதேவேளை சம்மி சில்வா மற்றும் அவரது செயற்குழுவின் ஒட்டுமொத்த ராஜினாமாவை தொடர்ந்து இலங்கை கிரிக்கெட் சபையை மறுசீரமைப்பதற்கான விசேட குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் தலைவராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன விளையாட்டுத்துறை அமைச்சினால் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த குழுவில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற முன்னாள் நட்சத்திர வீரர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளனர். இரான் விக்ரமரத்னவுக்கு ஆலோசனைகளை வழங்கவும் நிர்வாக பணிகளில் ஒத்துழைப்பு வழங்கவும் நியமிக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் இலங்கை கிரிக்கெட்டின் ஜாம்பவான்களான ரோஷான் மகநாம, குமார் சங்கக்கார மற்றும் சிதத் வெத்தமுனி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இவர்களுடன் துஷிர ரதல்ல, அவந்தி கொலம்பகே, பிரகாஷ் ஷாப்டர் மற்றும் உப்புல் குமார பெரும் ஆகிய நிபுணர்களும் இந்த உயர்மட்ட குழுவில் உள்வாங்கப்பட்டுள்ளனர். கிரிக்கெட் நிர்வாகத்தில் நேர்மை மற்றும் வெளிப்படை தன்மையை கொண்டு வரும் நோக்கில் விளையாட்டுத்துறை அமைச்சரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் இந்த குழு உடனடியாக தனது பணிகளை ஆரம்பிக்க உள்ளது. கடந்த காலங்களில் நிலவிய ஊழல் புகார்கள் மற்றும் நிதி முறைகேடுகள் குறித்து இந்த குழு விரிவான விசாரணைகளை முன்னெடுக்கும் என்றும் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் விதிகளுக்கு உட்பட்டு ஒரு புதிய யாப்பு மற்றும் தேர்தல் முறைமையை உருவாக்குவதே இவர்களின் முதன்மையான பணி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் மீண்டும் ஒரு பொற்காலத்தை நோக்கி பயணிக்கும் என நம்பப்படுகிறது. இதுபோன்ற நடப்பு விவகாரங்களையும் பல பயனுள்ள தகவல்களையும் தொடர்ந்தும் தெரிந்து கொள்ள நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து லைக் ஷேர் செய்து இணைந்திருக்குமாறு கேட்டு
மீண்டும் மற்றும் ஒரு காணொளியின் வாயிலாக உங்களை சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.